ஆல் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்னோட செலவு எவ்வளோ அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு ரொம்ப அந்த வீடியோ யூடியூப் மாதிரியே எடுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால் வந்து நான் வந்து ரொம்ப நார்மலான என்னோடய ஃபேமிலி டே இன் மை லைஃப் மாதிரி ஒரு ஒரு விலாக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து கிளிப்பிங்ஸ்லாம் அதில் இருக்கும். ஆனால் நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்றத பற்றி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆக்சுவலி செலவாகும். அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்வு முறை எப்படி இருக்குது, அப்புறம் அவங்க இப்போ ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து ஒரு 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 செலவை வந்து அஃபெக்ட் பண்ணும். அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்றது வந்து அஃபெக்ட் பண்ணும். அவங்க என்ன மாதிரி சிட்டியில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பென்ஸ் சொன்னேன்னா, ஸோ எனக்கு ஏன் இப்படி என்ன மாதிரி இருக்கவங்களால இதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐம் அ நியூ மதர். ஐ ஹவ் வந்து 5 months ஓல்ட் பேபி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், நான், பேபி 3 பேர் மட்டும்தான். ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு கான்செப்ட். மினிமலிசம் அப்படிங்கிறது ஒரு ஜேர்னி. ஐம் ஃபாலோயிங் தட். அப்படின்னா என்னென்னா, ஸோ அதனால் நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். அதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் ஒரு அப்கமிங் வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறேன். பட் பேசிக்லி ஐம் அ மினிமலிஸ்ட். அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, நிறைய இருக்கிறத வச்சு ஹாப்பியாக வாடுறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சிம்பிளாக. ஸோ நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து பெருசாக வாங்க மாட்டேன். அதுக்கு தான் இவ்வளோ கதை சொல்லிகிட்டு இருக்கேன். மை ஹஸ்பண்ட் ஆல்சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ அதனால் வந்து நாங்கள் பேசிக்காக வந்துட்டு ஒரு Tier 2 சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் Tier 2 ஆர் Tier 3 கூட வரும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் மெயின் டவுனில் இருக்கோம். ஸோ வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி சொல்லலாம். மீடியமாக இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ எங்களோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து ரொம்ப மோசமாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு Tier 2 சிட்டியில் வாழும்போது எங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து நான் ஒரு பட்ஜெட்டிங் மாதிரி போட்டு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்தே இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி பண்ணுறேன்னா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இல்லை. இது வந்து கொஞ்சம் நாள் ஆக ஏர்ன் பண்ண ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லி நானே கற்றுக்கிட்டது. பட் இதெல்லாம் வந்து சும்மா சின்ன வயசுலேயே எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை வந்து இருக்குது. இதை சொல்லித்தரதுக்கோ இல்லை வந்து இதை நானும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் நான் அதை வந்து கற்றுக்கிட்டேன். அதை வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. பேசிக்காக ஒரு சேவிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு நான் வந்து நானாக தான் வந்து ஒரு ஒரு அடிப்பட்டு கற்றுக்கிற மாதிரி நானாகவே கற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு மளிகை ஜாமான் வாங்குறதா இருக்கட்டும், அதிலலாம் வந்து எந்த இடத்துல வாங்கினா கம்மியாக வாங்கலாம், எங்கே போகலாம், எங்கே போகக்கூடாது, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து எனக்கு தெரியலை. பிகாஸ் வந்து அம்மா அப்பாவே எல்லாமே ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிட்டனால எனக்கு வந்து அதெல்லாம் தெரியல. இப்போ தான் வந்து கொஞ்சமாக வந்து நான் கற்றுட்ருக்கேன். ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு ஹோட்டல்லே சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு அப்படி இல்லை. இப்போல்லாம் யாருமே அப்படி இல்லை. ஜொமேட்டோ ஆப்பில் இருந்தால் போதும் அந்த மாதிரிலாம் கொஞ்ச நாள்லாம் இருந்திருக்கேன். நானும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ என்னோடய பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் ரெண்ட். இனிமேல் வந்து நாங்கள் ஒரு ஹவுஸ் ரெண்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். பேசிக்லி வந்து 8K அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா 6Kக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன வீடாக இருக்குது. 6.5Kக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் கன்சிஸ்டடாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 1500 தான் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு 8Kக்கு போனால் தான் ஒரு நல்ல டீசெண்டான எங்கள் சிட்டியில் வந்து ஒரு வீடு கிடைக்குது. ஸோ அதனால் 8K ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ராசரிஸ் வந்து பார்த்தோன்னா 6K ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1.5 months கூட சம்டைம்ஸ் வரும். அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குறது வந்து ஒரு 2000 வரும். நான்வெஜ்லாம் வந்து முன்னாடி நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். பட் இப்போ வந்துட்டு நான் போஸ்ட்பேட்டம் ஜேர்னியில் இருக்கேன் இல்லையா. ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் வந்து எழுதியிருக்கேன் 2500க்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகபட்சம் 1000 அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். 1000லாம் வராது, பட் எழுதியிருக்கேன். ஸோ கேஸ் ஆல்சோ வந்து 1000 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஃபோன் பில்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் 2 மொபைல் இருக்குது. ஸோ அதுக்கு போக இன்டர்நெட் பேக்கேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து 2000 எழுதியிருக்கேன். ஸோ பேசிக்காக நாங்கள் நிறையலாம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணுறது இல்லை. பிகாஸ் எங்களுக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பெருசாக இல்லை. எப்போவாச்சும் பண்ணுவோம். ஒரு 3 months அந்த மாதிரி மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணாமல் கூட சம்டைம்ஸ் இருப்போம் அந்த மாதிரி. ஸோ மெயின் பேசிக்ஸ் எல்லாம் வந்து பேபிக்கு வந்து ஃபார்முலா மில்க். பேபிக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ பேபிக்கு வந்து எனக்கு 7K வந்து செலவாகும். அண்ட் ஆல்சோ வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஒரு செக்கப்புக்கு போனால் 250ங்க. அதுக்கப்புறம் மெடிசன்லாம் வாங்கணும்னா 500 வந்துடும். ஸோ ரேண்டமாக வந்து அடிக்கடி காட்டணும் இல்லையா, சின்ன குழந்தை அப்படின்றனால. ஸோ அதுக்கு ஒரு 2K வந்துடும்.
அண்ட் தென் இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு 41,500 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் தான் மெயினான செலவு பெட்ரோல், டீசல் ஆர் வந்து வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு 2K. பிகாஸ் அது மந்த்லி 2Kன்னு சொல்ல முடியாது. ஸோ கிலோமீட்டர் கணக்கு தான் இல்லையா, கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம ஒரு சர்வீஸ் விட்டால் தான் வண்டி மெயின்டைன் ஆகும் அப்படின்றனால ஸோ அதுக்கு ஒரு 2K வந்து ஆவரேஜாக வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ கடைசியாக வந்து சேவிங்ஸ். ஆனால் நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே சேவ் அதை தான் பண்ணுவேன். 3,000 வந்து PLI போட்டுட்ருக்கேன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். பட் இதில் கடைசியாக அதை எழுதியிருக்கேன். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சு பார்க்கும்போது 46,500ங்க பேசிக்காக எழுதியிருக்கேங்க. இதில் நான் வந்து எந்த என்டர்டெயின்மெண்ட்டோ எதுவுமே வந்து எழுதலை. வேறு எதுவுமே வந்து பேசிக்காக லோன் வந்து எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, 10,000. அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ பேசிக்காக எங்களுக்கு லோன் இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து மினிமம் 10,000 கட்டி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 46,500 வருது எனக்கு.